இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 54 58 முடிய. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? தச்சருடைய மகன் அல்லவா? தாய் மரியா என்பவர்தானே என்றெல்லாம் சொல்லி அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அங்கு அவர் பல வல்ல செயல்களை செய்யவில்லை. அன்பானவர்களே, ஒரு மனிதரை நாம் எடை போடுவது அவருடைய பின்னணியை வைத்து அல்ல, அவருடைய நடத்தையை வைத்து, அவரிடம் இருக்கின்ற உண்மை தன்மையை வைத்து. ஒருவர் எவ்வளவு தூரம் கடவுளுடைய மதிப்பீடுகளின்படி நடக்கிறார், வாழுகிறார், கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி எந்த அளவிற்கு அவருடைய செயல்கள் அமைந்துள்ளன என்பதை வைத்து எடை போடலாம். அவங்க எந்த ஊர்ல இருந்து வர்றாங்க, அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, சமுதாயத்தில் உயர்விடங்களில் இருக்கிறார்களா, பணக்காரர்களா, படித்தவர்களா, சமுதாயத்தில் பெயர் பெற்ற புகழ்மிக்கவர்களா, செல்வாக்கு உள்ளவர்களா என்பதை பொறுத்து நாம் எடை போடக்கூடாது. சூழ்நிலைகள் ஒருவரை உருவாக்குகின்றன, உண்மைதான். வளர்க்கின்ற அந்த பின்னணி, பின்புலம் ஒருவரை உருவாக்குகிறது என்பது உண்மைதான். ஆனால் ஒரு மனிதர் அனைத்தையும் தாண்டி கடவுளுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கிறார் என்றால் அவருடைய பின்னணி எவ்வளவு மோசமாக, எவ்வளவு செல்வாக்கு குன்றிய இடமாக இருந்தால் அதனால் என்ன? கடவுள் ஒருவரில் செயலாற்றுகிறார், செயலாற்ற வல்லவர், செயலாற்ற வாய்ப்பு உண்டு என்பதை ஏன் நாம் நம்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஒழுக்கத்தை வைத்து, உண்மை தன்மையை வைத்து, நேர்மையை வைத்து, நம்பிக்கை தகுந்தவராக வாழ்வதை வைத்து ஒருவரை நாம் எடை போடலாம். எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, உயிருள்ள எங்கள் கடவுளே, இயேசு ஆண்டவரையே எடை போட்டவர்கள், தவறாக எடை போட்டவர்கள் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் காணுகிறோம். அவர்கள் தவறு செய்து விட்டார்கள். இயேசுவையே எடை போடுகிறவர்கள் எங்களையும் சாதாரணமாக தூக்கி எறிந்து பேசக்கூடும், விமர்சனம் செய்யக்கூடும், நம்பிக்கை அற்றவர்களாக எங்களை கருதக்கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் இயேசுவை பற்றி கொண்டால் எங்களிடம் ஞானம் இருக்கும், நாங்கள் அறிவில் வளருவோம், நன்மைத்தனம் எங்களிடம் ஊற்றெடுத்து பெருகும் என்பதை நாங்கள் உணர்ந்து அனைத்திலும் உம்முடைய திருமகன் கிறிஸ்து இயேசுவை நாங்கள் பற்றி கொள்ளுகின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயராலேயே ஜெபிக்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென்.